இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல பார்த்துட்டு இருந்தா, ஃப்ரான்சைசிங் அப்படின்றது அதிகமா வர ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கு. ஸோ, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம டிலேடா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்மளுக்கு இன்னும் அதுல எவால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ப இந்தியால வந்து இட் இஸ் லேட். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சைசிங் ஸ்டார்ட்டட் வெரி ஏர்லி. இந்த ஏர்லி 16த் செஞ்சுரியிலேயே ஆரம்பிச்சது. என்னுடைய புக்ல அதான் எழுதியிருப்பேன். இது எப்படி நடந்தது அப்படின்னா, கப்பம் கட்டுறதுக்காக சில ராஜாக்கள் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் இந்த ஃப்ரான்சைசிங் டெக்னிக். அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் பண்ணும்பொழுது, சர்டன் பெர்சன்டேஜ வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. இத கலெக்ட் பண்றதுக்கு சில ஆட்கள வச்சிருப்பாங்க. கலெக்ட் பண்ணி இந்த ராஜாக்கு குடுக்குறதுக்கு. ஸோ, அப்படி ஆரம்பிச்ச ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்ல ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு ஃப்ரான்சைசிங் கான்செப்ட். அதாவது பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ வந்து இன்னொருத்தருக்கு குடுத்து, அதன் மூலமா பிராண்ட் நேம வந்து வி ஆர் செல்லிங் இட் டூ சம்படி. பட் பிராண்ட் நேம் மட்டும் இல்ல. அது பின்னாடி இருக்கிற நெறைய ப்ராசஸஸ் எல்லாத்தையும் குடுத்து, ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸு, ஆர்&டி, லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆன்ட்ரப்ரனர சக்ஸஸ்ஃபுல் பண்றது தான். இது வந்து இப்போ இந்தியால வந்து ரொம்ப பாப்புலரா வந்திருக்கிறது. இப்போ வந்து இட் இஸ் பிகமிங். அதுதான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, இனி வர காலங்கள் எல்லாமே ஃப்ரான்சைசிங் தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்னா, எல்லார்காலயும் பல இடங்கள்ல தங்களுடைய பிராண்ட கொண்டு போ முடியாது. ஸோ த ஈசியஸ்ட் மெத்தட் ஆர் ஈசியஸ்ட் வே இஸ் டூ ஃப்ரான்சைஸ் த பிராண்ட் எத்திக்கலி.